வணக்கம். ஸ்ரீ பகவான் ஜோதிடம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இன்னைக்கு எந்த ஆலயத்துக்கு வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா, கும்பகோணத்தில இருக்கக்கூடிய அகோர வீரபத்திரர் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறதோ மகாமக குளம். இந்த மகாமக குளத்த பத்தி பேசணும்னா நிறைய பேசிட்டே போலாங்க. அதாவது இந்த மகாமக குளத்துக்குன்னு ஒரு தனி சிறப்புகள் இருக்குதுங்க. கங்கா, யமுனா, நர்மதா, சரஸ்வதி, காவேரி, கோதாவரி, துங்கபத்ரா, கிருஷ்ணா, சரயு இந்த மாதிரி நதிகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த நதிகளுக்கெல்லாம் மக்கள்கள் போய் நம்ம தன்னோட பாவத்த குறைக்கிறதுக்காக, தன்னோட பாவத்த கழிக்கிறதுக்காக நீராடிட்டு வருவோம். அப்போ இந்த நதிகளும் எந்த மாரி நெனச்சாங்க அப்படின்னா, இந்த நதிகளும் மக்கள்கள் எல்லாம் அவங்களோட பாவத்தெல்லாம் குறைச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பாவத்தினோட சுமைகள் எல்லாமே நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போகுது. இந்த பாவத்தினோட சுமைய குறைக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சு, கைலாயத்துல இருக்கக்கூடிய சிவன் கிட்ட போய் முறையிடுறாங்களாம். அதை கேட்ட சிவன், "சரி, நீங்க மகாமகத்தன்று மகாமக குல தீர்த்தத்துல போய் நீராடிட்டு வாங்க. உங்களோட பாவங்கள் எல்லாமே போக்கப்படும்." அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, அவர்களுக்கு துணையாக இருக்கணும்னு சொல்லி அகோர வீரபத்திரரையும் கூடவே நவநதிகளுக்கு துணையாக அனுப்பி வைக்கிறாரு. பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம். பல சித்தர்களின் ஆசியை பெற்ற பண்டிட் சிவராமன் ஜோதிடர் அவர்களின் வழிவந்த ஜோதிடர். திருமணமாகி பல நாட்களாகியும் குழந்தை இல்லை என்று கவலைப்படுகிறீர்களா? மனைவிக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனையா? கணவனுக்கு ஆண்மை குறைவா? குலம் விருத்தியடைய வாரிசு இல்லையே என்று வருந்துகிறீர்களா? உங்கள் ஜாதகத்தில் புத்திர தோஷமா? குழந்தையின்மையால் குடும்பத்தில் நிம்மதி இல்லையா? ஏராளமான மருத்துவ செலவுகள் செய்தும் தீர்வு கிடைக்கவில்லையா? இனி எதற்கும் கவலை வேண்டாம். பாரம்பரிய முறைப்படி உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் எளிதில் தீர்வு காணும் பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 9043953737. இதனால தான் இந்த மகாமக குளம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா இருக்குதுங்க. 9 நவநதிகளுமே வந்து பாவத்தை போக்கக்கூடிய தீர்த்தம் அப்படின்றதுனால, இந்த இடத்துல வந்து மக்கள்கள் தன்னோட பாவத்தை போக்குறதுக்காக இந்த தீர்த்தத்துல நீராடிட்டு போகும்பொழுது, 9 நவநதிகளுக்குமே சென்று நீராடிட்டு பாவத்தை போக்கக்கூடிய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகமா இருக்குதுங்க. சரி. இப்போ அகோர வீரபத்திரர் கோவிலுக்குள்ள நம்ம வருவோம். கும்பகோணத்திலேயே மகாமக குல தீர்த்தத்துல நீராடிட்டு முதல்ல வந்து வணங்கக்கூடிய ஸ்தலம் அப்படின்னாலே இந்த அகோர வீரபத்திரர் கோவில் தாங்க. இன்னும் அதே பழமை வாய்ந்த, அதே சிறப்புகளோட, அதே எனர்ஜியோட இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஸ்தலம். தேய்பிறை தசமி திதியில பிறக்கக்கூடியவங்க ஏன் இந்த கோவிலுக்கு வந்து வணங்க வேண்டும்? இதனால என்ன நற்பலன் கிடைக்கும்? அதே தேய்பிறை தசமி திதியில பிறந்தவங்க எப்போ இந்த கோவிலுக்கு வந்து வழிபடணும் அப்படிங்கிறதற்குண்டான விளக்கம் இப்ப நான் சொல்றேன் கேளுங்க. காலபுருஷனுக்கு 5வது வீடு சிம்ம ராசி, 8வது வீடு விருச்சிக ராசி. அதாவது 5வது வீடு அப்படிங்கிறதே பூர்வ புண்ணியம், முன்னோர்களோட பாவ புண்ணியத்துக்கு சேரக்கூடிய ஒரு பாவகம். 8வது வீடு அப்படிங்கிறது இந்த பிறவில நீங்க பிறக்கக்கூடிய அந்த ஆயுள் ஸ்தானம், உங்களோட ஆயுள் துர்ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது 8வது ராசி விருச்சிக ராசி. இது காலபுருஷனுக்கு 8வது ராசி. நீங்க எந்த லக்னமா வேணாலும் இருக்கட்டும், உங்களோட ஜாதகத்துல நீங்கள் தேய்பிறை தசமி திதியில பிறக்கும் பொழுது இந்த சிம்ம ராசியும் விருச்சிக ராசியும் திதிசூன்யம் அடையும். அதாவது இந்த பாவகத்தின் மேல் உங்களுக்கு அபரீத ஆசைகள் அதிகமாக இருக்கும். ஆனா அதை அடைய முடியாது. அதனால் உங்களுக்கு பயனும் கிடைக்காமல் இருக்கும். அப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா, துலா லக்னக்காரர்கள் எடுத்துக்கோங்க. துலா லக்னக்காரர்கள் சிம்ம ராசியாகவே இருக்கட்டும். சிம்ம ராசி துலா லக்னக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 2வது வீடு விருச்சிக ராசியாக இருக்கும். அதே 11வது வீடு சிம்ம ராசியாக இருக்கும். இப்போ இந்த லக்னக்காரர்களுக்கு விருச்சிக ராசியும் சிம்ம ராசியும் திதிசூன்யம் அடையும் பொழுது இவர்களுக்கு எதன் மேல அதிகமா ஆசைகள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தன்னோட குடும்பம், வருமானம், தொழில் இந்த மாதிரியான விஷயங்கள் மேல இவருக்கு அதிகமா ஆசை இருக்கும். அதே லாபம், வருமானம் வந்தாலும் அது வருமானத்திற்கு லாபம் அதிகமா இருக்கணும்னு சொல்லி ஆசைகள் இருக்கும். ஆனா இந்த 2மே அவர்களுக்கு ஆசைகளாகவே இருக்கும். அப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த 2 விஷயத்த எப்படி அவர்கள் ஆக்டிவேட் செய்யணும்? அதாவது எப்படி இந்த விஷயத்த அடைய முடியும்? இவர்களுக்கு அந்த பலன் கிடைக்க முடியும் கேட்டிங்கன்னா, தேய்பிறை தசமி திதியில பிறந்த இவர்கள் வளர்பிறை தசமி திதி வரும்பொழுது, அதுலயும் முக்கியமா பார்த்தீங்கன்னா, இவர்கள் பிறந்த மாதம் ஒருவேளை இவரு ஐப்பசி மாசத்துல பிறந்தாலும் சரி, கார்த்திகை மாசத்துல பிறந்தாலும் சரி, அவர்கள் பிறந்த அந்த தமிழ் மாதத்துல வளர்பிறை தசமி திதி அன்று இந்த
அகோர வீரபத்திரர் கோவிலுக்கு வந்து 21 அகல்விளக்கு தீபங்கள் போட்டு சகஸ்கர நாம அர்ச்சனை செய்து முறையா வழிபட்டு போனாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவர்களுக்கு திதிசூன்ய நிவர்த்தி அப்படிங்கிறது இந்த விஷயத்துல கிடைக்குங்க. பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம். பல சித்தர்களின் ஆசியை பெற்ற பண்டிட் சிவராமன் ஜோதிடர் அவர்களின் வழிவந்த ஜோதிடர். திருமணமாகி பல நாட்களாகியும் குழந்தை இல்லை என்று கவலைப்படுகிறீர்களா? மனைவிக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனையா? கணவனுக்கு ஆண்மை குறைவா? குலம் விருத்தியடைய வாரிசு இல்லையே என்று வருந்துகிறீர்களா? உங்கள் ஜாதகத்தில் புத்திர தோஷமா? குழந்தையின்மையால் குடும்பத்தில் நிம்மதி இல்லையா? ஏராளமான மருத்துவ செலவுகள் செய்தும் தீர்வு கிடைக்கவில்லையா? இனி எதற்கும் கவலை வேண்டாம். பாரம்பரிய முறைப்படி உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் எளிதில் தீர்வு காணும் பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 9043953737. இப்போ உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சந்தேகம் வரும். நான் பிறந்தது தேய்பிறை தசமி திதி. நான் ஏன் வளர்பிறை தசமி திதியில போய் இந்த கோவிலுக்கு வழிபாடு செய்யணும் அப்படின்னு நீங்க கண்டிப்பா கேட்கலாம். இதற்கு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, சூரியனை வச்சு தான் திதிகள் கணக்கீடு பண்றோம். அப்போ சூரியன் ஒரு கிழக்குல உதிக்கும் பொழுது, நம்ம எங்கேருந்து எந்த திசையிலேருந்து பார்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா அது எதிர் திசையிலேருந்து நம்ம சூரியன் உதிக்கிறத பார்க்க முடியும். அதே மறையும் பொழுதும் கூட அதற்கு எதிர் திசை கிழக்கு திசையிலேருந்து நம்ம பார்க்க முடியும். அப்போ கிழக்கு திசையிலிருந்து உதிக்கும் பொழுது மேற்கு திசையில பார்க்குறோம். மேற்கு திசையில மறையும் பொழுது கிழக்கு திசையிலேருந்து சூரியனை பார்க்குறோம். அப்போ உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். அப்போ ஒரு பலன் அடையணும்னா அப்படின்னா, அந்த பலனுக்கு எதிர் திசையிலிருந்து தான் நம்ம அந்த பலனை பெற முடியும். அப்போ திதி நம்ம தேய்பிறை தசமி திதியில பிறந்திருக்கோம் அப்படின்னா, வளர்பிறை தசமி திதி வரும் பொழுது நீங்க அந்த பலனை முழுமையா பெற முடியும் அப்படிங்கிறது சாஸ்திர ஐதீகமா இருக்குதுங்க. இப்போ கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கோவிலுக்கு யார் போகலாம் அப்படிங்கிறது. நீங்க முறையா இந்த கோவிலுக்கு போய் 21 அகல்விளக்கு தீபங்கள் போட்டு, உங்களால் முடிந்த நெய்வேத்தியத்தை அந்த கடவுளுக்கு படைத்து, சகஸ்கர நாம அர்ச்சனை செய்துவிட்டு, அந்த நெய்வேத்தியத்தை கண்டிப்பாக அங்குள்ள பக்தர்களுக்கு தானம் கொடுத்துவிட்டு, நீங்க திரும்ப வீட்டுக்கு வரலாங்க. இப்படி செய்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு உண்டான அந்த திரிசூன்ய நிவர்த்திங்கிறது நிச்சயமா விலகும். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான ஏதேனும் சந்தேகம் இருந்தா, கண்டிப்பா கீழ இருக்க நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். ஸ்ரீ பகவான் ஜோதிடம்.